ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதன் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மறவா மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்தினாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்தின மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற அவர் மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும்
இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா, மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடு, உன் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. நீக்கி போட வேண்டிய 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சஞ்சலத்தை நீக்கி போடு. இந்த உலகம் மாயை, வாலிபம் மாயை. சஞ்சலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷமாய் வாழ தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். சஞ்சலத்தை நீக்கி போடு. சஞ்சலப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கை சஞ்சலத்தால் நிரம்பி இருக்கக்கூடாது. சஞ்சலம் நீக்கப்பட வேண்டும். எப்படி சஞ்சலம் உண்டாகிறது? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். மூடத்தனம் உள்ளவன் சஞ்சலமாயிருக்கிறான். பிள்ளைகள் மூடத்தனமாய் இருப்பதனால் பெற்றோருக்கு சஞ்சலம். ஞானமாய் நடவாமல் ஞானமற்று நடப்பதினால் சஞ்சலம். மதியின காரியங்களால் சஞ்சலம். பிள்ளைகளால் பெற்றோருக்கு சஞ்சலம். ஏன் ஞானம் உள்ளவர்களாய் மாறவில்லை? கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாய் மாற்றுகிறது. வசனத்தில் வாழாதபடி, தேவ வார்த்தையிலே வாழாதிருக்கிறபடியால் சஞ்சலம். தேவ சத்தம், தேவ வார்த்தைக்கு செவி கொடாததினால் சஞ்சலம். சந்தோஷமாயிருந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கை சஞ்சலமாய் மாறிவிட்டது. தேவ வார்த்தை அவமதிக்கப்பட்டபடினால் சஞ்சலம் வந்துவிட்டது. சில குடும்பங்களிலே சஞ்சலத்திற்கு காரணம் என்ன? தேவ வார்த்தை அங்கு முக்கியத்துவம் இல்லை, ஞானம் இல்லை. இயேசுவே ஞானமாய் இருக்கிறார். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். ஜெபம் இல்லை, தேவனோடு உள்ள உறவு இல்லை. தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் புத்தியே கேள். போதகம் இல்லை, புத்தி இல்லை, வாழ்க்கையிலே சஞ்சலம் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சஞ்சலத்தை நீ நீக்கி போடு. இந்த சஞ்சலத்தை நீ நீக்கி போடுவா என்றால் நீ சந்தோஷமா இருக்கலாம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாததினாலே, தன்னிச்சையாய் வாழ்வதனாலே, தனக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்குவதினாலே சஞ்சலம். குடும்பத்திற்கு சஞ்சலம். சஞ்சலத்தை நீக்கி போடு, அப்பொழுது நீ சந்தோஷமா இருக்கலாம். வாலிபம் மாயை, இளவயது மாயை. இது வாழ்க்கையிலே கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச கால வாழ்க்கை நீ சரியாய் கொண்டு போனால் நல்ல ஒரு அஸ்திபாரத்தின் மேல் எதிர்காலம் கட்டப்படும். இந்த நாட்களிலே இந்த அஸ்திபாரங்கள் அசையும் என்றால் எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறிவிடும், பரியாசமாய் மாறிவிடும், பழமொழியாய் மாறிவிடும், அவச்சொற்கள் நிறைந்ததாய் மாறிவிடும். எனவே நீ சஞ்சலத்தை நீக்கி போடு என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 39:6 வாசிக்கும் போது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், வேஷமாக மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். ஆஸ்தியை சேர்க்கிறான், அது அதற்கு பின்பு என்ன ஆகும்னு அவனுக்கே தெரியல. சோத்திரம். விருதாவாக சஞ்சலம். சிலருடைய வாழ்க்கையில ஏன் சஞ்சலம்? விருதா சஞ்சலம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. விருதா தானே வேஸ்டா உட்கார்ந்து சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். விருதா சஞ்சலம். ஆக்கிரமித்துக் கொள்ளும். கவனமாக இருக்க வேண்டும். தனக்குத்தானே சஞ்சலத்தை வருவித்துக் கொள்கிறது. வீணாக சஞ்சலப்படுகிறது. ஒன்றுமில்லாதிருந்தும் தனக்கு தானே எதையாவது எண்ணி
என்றோ நடந்த சில பிரச்சனைகள், என்றோ ஏற்பட்ட சில போராட்டங்கள், என்றோ ஏற்பட்ட ஒரு தோல்விகள், அதையே நினைத்து நினைத்து சஞ்சலப்படுகிறது. ஒரு குருவி அது தன் கூட்டை கட்டுகிறது. காற்று வேகமாக அடித்த உடனே அந்த கூடு கீழே விழுந்து விடுகிறது. திரும்ப அந்த குருவி அந்த கீழே விழுந்த கூட்டை பற்றி கவலைப்படலை, திரும்பவும் புதிதாக கூடு கட்டுகிறது. திரும்பவும் காற்று அடிக்கிறது, அது கீழே விழுகிறது. இப்படி எத்தனை முறை விழுந்தாலும் அது அந்த கூட்டை கட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு பின்பு அது உறுதியான கூடாய் மாறுகிறது, உறுதியாய் நிற்கிறது. காற்றடித்தாலும் என்ன மழை பெய்தாலும் என்ன வந்தாலும் அது உறுதியாய் நிற்கிறது. அது தன் முட்டைகளை அங்கே இட்டு தன்னுடைய இனத்தை வளர்த்து கொள்ளுகிறது. அதற்கு தெரிந்த ஒன்று தான், விடாமுயற்சி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று காணாமல் போனதோ இல்லையோ அதை நினைத்து சஞ்சலப்படுவதனால் ஒன்றும் நடப்பதில்லை. நீங்கள் மீண்டும் செயல்படுவதற்கு, விடாமுயற்சியாய் செயல்படுவதற்கு நம்மை திடப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். நம்மை ஊக்கப்படுத்துகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அதற்கு தேவன் கொடுத்த சிந்தை என்ன? அது மீண்டும் 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 தன் கூட்டை கட்டிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஏதோ ஒரு முறை வந்த பிரச்சனையினால், யாரோ சொன்ன ஒரு வார்த்தையினால், எங்கோ ஏற்பட்ட ஒரு பாதிப்பினால், எப்பொழுதோ வந்த ஒரு நஷ்டத்தினால், என்றோ வந்த ஒரு கஷ்டத்தை நினைத்து இன்றைக்கு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்க கூடாது. சஞ்சலத்தை நீக்கிவிடு. அல்லேலூயா. சஞ்சலத்தை நீக்க கர்த்தர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். சஞ்சலங்களை எடுத்து போட வேண்டும். விருதாவாக சஞ்சலப்படக்கூடாது. சஞ்சலத்தை எடுத்து போடு, சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. சந்தோஷப்பட வேண்டிய நீ சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பதை தேவன் விரும்பவில்லை. சங்கீதம் 31:10 வாசிக்கும் போது, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. ஸ்தோத்திரம். பிராணன் சஞ்சலம், வருஷங்கள் தவிப்பு, வாழ்நாள் முழுவதும் சஞ்சலத்திலே வாழ்ந்து கொண்டு, துக்கத்திலே வாழ்ந்து கொண்டு, வேதனையிலே வாழ்ந்து கொண்டு, பாதிக்கப்பட்டவனை போல வாழ்ந்து கொண்டுவதை நிறுத்தி அந்த சஞ்சலத்தை நம்மை விட்டு எடுத்து, அந்த கஷ்ட எண்ணங்களை, அந்த பாதிப்பை நம்முடைய இதயத்திலிருந்து எடுத்து மகிழ்ந்து களிகூற கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. அவருடைய பரிசுத்த தூதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். பரலோகம் நமக்கு துணையாய் நிற்கிறது. ஆமென். இப்படி இருக்க இதையெல்லாம் மறந்து விட்டு அந்த சஞ்சலத்தை யோசித்துக் கொண்டிருப்பது எப்படி? சஞ்சலங்கள் விலகுவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே சஞ்சலங்கள் என்னை விட்டு விலகுவதாக. தவிப்புகள் என்னை விட்டு விலகுவதாக. தேவையில்லாத எந்த சஞ்சலங்களோ எந்த தவிப்புகளோ எனக்குள் இருக்க இடமில்லை. இயேசுவின் நாமத்திலே சந்தோஷம் என்னை நிரப்புவதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், பலம் இருந்தால் 80 வருஷம், அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. மோசே சொல்லுகிறார், என் ஆயுசு நாட்கள் 70 80, ஆனாலும் மேன்மை என்று சொன்னா என்ன? வருத்தம், சஞ்சலம். சீக்கிரமா போகுது, நாங்களும் பறந்து போறோம் பரலோகத்துக்கு. அந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் பறந்து போவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் அது வரைக்கும் வருத்தமும் சஞ்சலமும் இருக்குது. சஞ்சலம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த சஞ்சலத்தை நீ எடுத்து போடணும். சஞ்சலத்தை எடுத்து போட கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவையில்லாத சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிறைச்சாலை நிருபத்தில் எழுதுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி திரும்ப சொல்கிறேன், கேளுங்க, சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து சந்தோஷமா தான் இருக்கணுமே தவிர தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து கையில் வைக்கக்கூடாது. சில பிள்ளைகள் நல்லா குளிப்பாட்டி சோத்திரம் நல்லா பவுடர்லாம் போட்டு அருமையாக கொண்டு விட்டாலும் திடீர்னு குப்பையை கையில் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. எடுத்து சாப்பிட போயிடுவாங்க. அதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது.
ஆனா நம்மெல்லாம் பெரிய பிள்ளைகள். தேவையில்லாததை கையில் எடுத்து, சிந்தையில் எடுத்து, இருதயத்தில் எடுத்து வச்சு சஞ்சலப்படுவதை நிறுத்திவிட்டு சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடியுது, அப்ப சந்தோஷ நாட்கள். சந்தோஷம் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், சோத்திரம். அவர் என்னை முற்றிலும் ரட்சித்தார். சந்தோஷம், மகிழ்வோம். இயேசு நமக்குள்ள இருக்கிறார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எனக்குள்ளவர் சொந்தமா இருக்கிறார். மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் மகிழ்ந்திருக்க நிறைய காரியங்கள் இருக்கிறது. சஞ்சலப்பட 1-2 காரியங்கள் இருக்கிறது. அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடாமல் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன், நம்முடைய பலன், என்னுடைய பலன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்போ இந்த சந்தோஷம் வேணும், சஞ்சலம் இருக்கக்கூடாது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகள் நிமித்தம். என்னை விட்டு விலகி, முதலாவது தேவனை விட்டு விலகின வாழ்க்கை, இரண்டாவது துர்க்கிரியைகளை செய்கிற வாழ்க்கை, அடுத்தது சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். சாபம், சஞ்சலம், கேடு. காரணம் என்னவென்றால் தேவனை விட்டபடினால். அநேகருடைய வாழ்க்கையில தேவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால சில சஞ்சலங்கள். ஏன் சஞ்சலம் வாழ்க்கையில வருகிறது? தேவனை தேடுவதிலே குறைவு. அதனால தான் நம்ம அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை தேட கர்த்தர் கிருபை செய்கிறார். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையிலே சகாயம் பண்ணுவேன். அதிகாலையிலே புது கிருபையை கொடுக்கிறார். அதிகாலையிலே புதிய மன்னாவை கொடுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை சந்திக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ காலையிலே கிருபை. அப்போ தேவனை விட்ட வாழ்க்கை. தகப்பனை விட்டவன் இழந்து கொண்டிருந்தான். பெத்லகேமை விட்டவன் இழந்து கொண்டிருந்தான். எருசலேமை விட்டு போகாதிருங்கள். தேவன் நம்மை அப்படிதான் வைத்திருக்கிறார். அவருடைய சபையோடு இணைத்து தான் வைத்திருக்கிறார். அவருடைய வீட்டோடு இணைத்து நம்மை வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டார் நம்ம எல்லாரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைமை விட்டவர்கள், தேவனை விட்டபடியினால் அடுத்தது துர்க்கிரியைகள். உங்களையும் என்னையும் தேவன் நற்கிரியைகளை செய்வதற்கு வைத்திருக்கிறார். ஆனால் துர்க்கிரியைகள், ஏன்? தேவன் இல்லைன்னா துர்க்கிரியைகள் வந்துடுது. இதனால தான் அங்கே சஞ்சலங்கள் வருகிறது. இந்த சஞ்சல வாழ்க்கை மாறணும்னா இன்னைக்கு கர்த்தரோடு உள்ள உறவு வலுவடைய வேண்டும். தேவனுக்கும் நமக்குள்ள உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவனோடு நேரம் செலவிடுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் கொடுக்கிற இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேடான துர்க்கிரியைகளுக்குள்ள போகக்கூடாது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தில் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். சூரியனுக்கு கீழே உள்ள காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. எதை பார்த்துட்டு இருக்க கூடாது? சூரியனுக்கு கீழே உள்ளதையே சிந்திச்சு கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், இறைச்சி பாத்திரம், வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எப்பவுமே இதையே யோசித்து கொண்டு இன்னைக்கு அப்படின்னா என்ன, கிச்சனை பற்றியே யோசிக்கிறது. கடுகு டப்பா, வெந்தய டப்பா, ஜீரக டப்பா, புதினா, கொத்தமல்லி, இப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா சூரியனுக்கு கீழே உள்ளதையே சிந்தித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. பரமபிதா பிழைப்பூட்டுகிறவராயிருக்கிறார். பரமபிதாவை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே உள்ள காரியங்கள் எல்லாம் பார்த்தா மனசுக்கு சஞ்சலம். இஸ்ரவேல் ஜனங்களை எந்த மந்திரமும் மேற்கொள்ள முடியல. இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரம் கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா மந்திர வல்லமா ஒன்றும் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா குறி சொல்லுகிற ஆவி ஒன்றும் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த தீய சக்திகளையும் தேவ பிள்ளை ஜெயிப்பதற்குரிய அபிஷேகம் இருக்கிறது. இதனால தான் பிழையாம் 7 மேடை போட்டு பிரசங்கம் பண்ணி பார்த்தாரு, சபிப்பதற்கு வந்தார். ஆனால் அதை செய்ய முடியவில்லை. 8வது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போயிட்டார்.
இந்த தேவ ஜனங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது. இவங்களுக்குள்ள காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கிறது. இவங்க எதையும் மிதித்து நொறுக்கி ஜெயித்துருவாங்க. இவங்க வாழ்க்கைக்கு விரோதமாக என்ன போராட்டம் என்ன நுகம் வந்தாலும் உடைப்பதற்குரிய அபிஷேகம் இருக்குது. ஆனால் 8வது ஒரு பாயிண்ட் இருக்குது. இவனை விழ வைக்கணும்னா இவனுக்கும் தேவனுக்கும் சண்டையை உண்டாக்கி விட்டுறணும். அப்போ என்ன செய்யணும்? இவனை பாவம் செய்ய வைக்கணும், இவனை இச்சைகளில் விழ வைக்கணும். சோத்திரம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 8வது முயற்சியை சாத்தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறான். எல்லா ஃபோனை கையில் கொடுத்து கண்ட அசுத்தங்கள் அருவறுப்புகள் சோத்திரம் இவனுடைய எல்லா வாலிபத்தின் இச்சைகள் இதை கொண்டு விட்டுட்டா இவனுக்கும் தேவனுக்கும் பிளவு வந்துடும். ஈஸியாக இவனை ஜெயிச்சிடலாம். இந்த 8வது தந்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ சபை விழிப்படைந்து ஜெயிப்பதற்கு கண்களை கத்த திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே உள்ள காரியங்கள் சஞ்சலத்தை கொண்டு வருகிறது. சூரியனுக்கு கீழே உள்ள காரியங்கள் சஞ்சலம் உண்டாகுது. அதனால தான் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். ஸ்தோத்திரம். நாம் இம்மைக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், நாம் நித்தியத்துக்குரியவர்கள், நம் பரலோக தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எனவே இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற இந்த மாயைகளிலே சிக்கி கொள்ளாதபடி இந்த தந்திரங்கள் 7 மேடையை போட்டாலும் ஆசீர்வாதம் தான் வருது. எத்தனை மேடையை போட்டாலும் அங்கிருந்து ஆசீர்வாதம் தான் வரும். அல்லேலூயா. நம்மை சபிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரு வல்லமை கிடையாது. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய தேவ சபைக்குள்ள கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமான எந்த சாபத்தையும் அழித்து போட்டு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற திருச்சபை கிறிஸ்து, அவருடைய ரத்தம், அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமை வார்த்தை சோத்திரம். சிலுவையில் இயேசு அறையப்பட்டார், அதோடு முடிந்தது. அவருடைய மாம்சம் அழிக்கப்பட்டதே தவிர அங்கிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வெளிப்பட்டார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக வருகிற போராட்டங்கள் உங்களுடைய சுயத்தை அழித்து காலி பண்ணுமே தவிர உங்களுக்குள் இருக்கிற தேவ பலனை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்குள் இருக்கிற தேவ அபிஷேகத்தை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு தேவன் தந்த அந்த கிருபைகள் வரங்கள் மாறாதவைகள். அவைகளில் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுவார். ஸ்தோத்திரம். காண்டாமிருகத்தின் ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ள அந்த தேவ பலன் உண்டு, தேவ கிருபை உண்டு. அப்படிதான் கர்த்தர் பலப்படும். சூரியனுக்கு கீழே சஞ்சலம். சூரியனுக்கு கீழே உள்ளதெல்லாம் யோசித்து கொண்டே இருந்தா சஞ்சலம். அதெல்லாம் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. எனவே உலக காரியத்திற்காக கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுறதுனால சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கலரை கொஞ்சம் கூட்டவும் முடியாது, கொஞ்சம் குறைக்கவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். எனவே விசுவாசத்தோடு எழும்பி நிற்க செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. இதெல்லாம் சஞ்சலத்தை உண்டாக்குற காரியம். இந்த சஞ்சலத்தை நீக்கி போடு. சஞ்சலத்தை எப்படி நீக்குவது? துக்கத்தை எப்படி நீக்குவது? வருத்தத்தை எப்படி நீக்குவது? வேதனைகளை எப்படி நீக்குவது? உள் போராட்டங்களை நீக்குவது எப்படி? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். யோசேப்பு சகோதரரை பார்த்து சொல்கிறான், என்னை விற்று போட்டதினால் வருத்தப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவன்களை காப்பதற்கு என்னை தேவன் அனுப்பினார். சஞ்சலம் நீங்க வேண்டும் என்றால் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி நடக்கிறது? சகோதரர்கள்லாம் சஞ்சலப்படுகிறார்கள், வசமா மாட்டிக்கிட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனா யோசேப்பு தேவ திட்டத்தை அறிந்தவன், தேவ தரிசனம் பெற்றவன், சொப்பனக்காரன் என்று அழைக்கப்பட்டவன், பல்வேறு பாதைகளிலே தேவனால் நடத்தப்பட்டவன். தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை சொன்ன உடனே சொல்றாரு, நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். சஞ்சலமா இருக்குது. என்ன சஞ்சலப்பட்டிருப்பார்கள்? இந்த இளைய குமாரனை நாம் எவ்வளவு வேதனைப்படுத்தினோம், எவ்வளவு நிந்தித்தோம், குழியிலே தூக்கி போட்டோமே. சஞ்சலம். இப்படியெல்லாம் குழியிலெல்லாம் தூக்கி போட்டோம், எடுத்து விற்று போட்டோமே, வஸ்திரங்களை உரிந்து கொண்டோமே. தகப்பனிடத்திலே சொல்லி உம்முடைய குமாரன் மரித்து போனான் என்று சொன்னோமே, துஷ்ட மிருகம் கொன்று போட்டது என்று சொன்னோமே. இதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. ஒரு நாள் வரும், தவறெல்லாம் நினைக்க உணர கர்த்தர் உதவி செய்வார். அப்போ நினைக்கணும், ஸ்தோத்திரம்,
உனக்கு வேணும் வேணும் வேணும்னு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு ஆவிக்குரிய மகனாக வாழணும். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஜீவனை ரட்சிப்பதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்கு எதற்கு அனுப்பினார்? ஜீவன்களை ரட்சிப்பதற்கு. உலக ரட்சகராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஸ்தோத்திரம். யோசேப்பின் வஸ்திரம் மிருகத்தினுடைய இரத்தத்தால் தோய்க்கப்பட்டு தகப்பனுக்கு அனுப்பப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு தம்முடைய வஸ்திரத்தை இழந்தார். தம்மையே துவைக்க ஒப்பு கொடுத்தார். ஒரு பலியான மிருகத்தை போல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்து உன் வாயினாலே நீ அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரட்சிப்பு உண்டாகிறது. ஜீவரட்சனை செய்யும்படி இந்த நாட்களில் நம்மையும் தேவன் வைத்திருக்கிறார். அநேக ஜீவன்கள் ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஜீவரட்சனை அநேகரை ரட்சிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எப்படி ஆயிலும் சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ள நான் யூதருக்கு யூதனாகிறேன், ரோமனுக்கு ரோமனாகிறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனாகிறேன், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்னைக்கு கர்த்தர் இந்த கிருபைகளை தருவாராக. நம்ம குடும்பத்தில் ஒருவரும் கெட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. நம்முடைய உறவினர்கள் கெட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. நம்முடைய நண்பர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. ஜீவரட்சனை செய்வதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தா. இந்த சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சஞ்சலம் விளைகிறோம். பிரைஸ் தி லார்ட். சிலர் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? தற்கொலைக்கு நேராக போனவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சகரை அறிந்து கொண்டார்கள். கடன் சிக்கல்ல இருந்தவங்க இனி வழி இல்லை அப்படி முத்துனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்டே வருவாங்க. வந்த உடனே ஆனாலும் இயேசு ரட்சிக்கிறார். அல்லேலூயா. பல்வேறு சோதனைகள், சிலருடைய வாழ்க்கையில் பல சொல்ல முடியாத துயரங்கள், அதன் மத்தியிலும் ரட்சகரை நம்பினதுனால இன்னைக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஜீவரட்சனை செய்வதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜீவரட்சனை செய்வதற்கு இந்த சஞ்சலம் எப்படி மாறுது? வாழ்க்கையில சஞ்சலத்தை எடுத்து போடு. சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அது உங்களுக்குள்ள இருந்து உங்களை பாதிக்கும். சஞ்சலத்தை எடுத்து போடு. தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சகர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். ரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது என்பதை புரிந்தாலே சஞ்சலம் மாறிவிடும். இருக்கிற ஒருவரையும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை அழிவது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் மாண்டு போவது தேவ சித்தம் அல்ல. ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொண்டு காக்கப்படுவதே தேவ திட்டமாக இருக்கிறது. பரலோக தேவனை இயேசுவின் நாமத்தில் நீர் கொடுத்த நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அவைகளில் இன்னும் நிலைத்திருக்க, இன்னும் தேர கிருபை செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road.
Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.